பாகப்பிரிவினைனா என்னன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டியா பிரிச்சு குடுக்கணும் எல்லாரையும். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ப்ராப்பர்ட்டியா பிரிச்சு குடுக்கணும். இல்லன்னா, அந்த ப்ராப்பர்ட்டியோட ವ್ಯಾಲ್ಯೂಯೇಷನ್ என்ன இருக்கோ அதோட ಅಮೌಂಟಾದರೂ ಕುಡುಕணும். இந்த மாதிரி ಈ ವಿಡಿಯೋ ತಮಿಳಲ್ಲಿ ಪ್ರಸಾರ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಸೊ ಕನ್ನಡಿಗರು ಯಾರ ಇದ್ರೆ ಬೇಜಾರು ಮಾಡ್ಕೊಂಬಿಡಿ. ಯಾಕಪ್ಪ ಇದು ಅಂದಾಗ ಒಂದು ಲೈವ್ ಇನ್ಸಿಡೆಂಟ್ ಆಗಿದೆ. ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಅಪ್ಡೇಟ್ ಕೊಡೋಣ. ಹಾಗೆ ಫ್ಯಾಮಿಲಿ ಮೆಂಬರ್ಗಳು ಕುಟುಂಬದ ಸದಸ್ಯರುಗಳಿಗೆ ಹೀಗೆಲ್ಲಾನು ಮೋಸ ಮಾಡ್ತಾರೆ ಅನ್ನೋದನ್ನ ಒಂದು ಕತೆ ರೂಪದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ನೆಕ್ಸ್ಟ್ டைம் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏதாவது தவறு இருந்தா மன்னிச்சுக்கோங்க. இந்த கதை இந்த வீடியோவில் நான் சொல்கிற கதை லைவ் இன்சிடெண்ட்டு. ஒரு குடும்பத்தோட ஆஸ்தி இந்த தம்பி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அக்காங்கக்கிட்ட எல்லாம் வந்து ஒரு ரிஜிஸ்டர் டாக்குமெண்ட் பண்ணிக்குவான். உங்களுக்கு நான் அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், இப்போ நான் கஷ்டத்தில் இருக்கேன், கல்யாணம் பண்ணிக்கணும், வீடை ரினோவேட் பண்ணணும்னு சொல்லி சிஸ்டர்களை யார் யார் இருக்காங்களோ அவங்க கூட எல்லாம் கூட்டின்னு போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவான் அவன் பேரில். ஆனால் அந்த டாக்குமெண்ட் என்ன டாக்குமெண்ட்டு, அந்த டாக்குமெண்ட் பண்ணனால சிஸ்டருக்கு ரைட்ஸ் போயிடுமா? இப்போ என்ன சொல்லின்னு இருக்காங்க, தம்பி இந்த மாதிரி டாக்குமெண்ட் நான் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு ரைட்ஸ் இல்லைன்னு வேற வாக்குவாதம் பண்ணின்னு இருக்கான். இந்த மாதிரி இன்சிடென்ட்டு நிறைய பேருக்கு ஆயின்னு இருக்கு. இப்போ இந்த மாதிரி டாக்குமெண்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறமா சிஸ்டர்ஸ்க்கு ரைட்ஸ் இருக்குமா? எந்த மாதிரியான டாக்குமெண்ட் அவன் கிரியேட் பண்ணின்னு இருக்கான்? இந்த டாக்குமெண்ட்னால அவனுக்கு மட்டும் ரைட்ஸ் இருக்குமா, அல்லது சிஸ்டருக்கு ரைட்ஸ் வருமா? எனக்கு தெரிஞ்ச மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இன்சிடென்ட் வந்து 1996 ஆனது. ஸோ 1996 ஒரு தம்பி என்ன பண்ணுவான், 5 சிஸ்டர்ஸை கூட்டின்னு போய் ஒரு டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ரெடி பண்ணுறான். அந்த டாக்குமெண்ட் என்னன்னா பைஃபர்கேஷன் டீட், ஆனால் பாகப்பிரிவி. என்ன பண்ணின்னு இருக்காங்க, குடும்பத்தோட ஆஸ்தியை பாகப்பிரிவு பண்ணின்னு இருக்கேன். ஷெட்யூல் ஏ, ஷெட்யூல் பி, ஷெட்யூல் சி, ஷெட்யூல் டி, ஷெட்யூல் இன்னு சொல்லி இண்டிவிஜுவலாக பாகப்பிரிவு பண்ணின்னு இருக்கேன். இந்த ப்ராப்பர்ட்டியை பாக பண்ணிட்டு இவங்களுக்கு கொடுத்துன்னு இருக்கேன்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணுவா. ஆனால் பாகப்பிரிவினையில் என்ன பண்ணுறான்னா, என்டையர் ப்ராப்பர்ட்டியை அவன் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த அக்காங்களுக்கு என்ன பண்ணியிருக்கா, 5,000 ரூபாய் கொடுத்துருக்க. ஏ ஷெட்யூலுக்கு வந்து என்டையர் ப்ராப்பர்ட்டி வந்து தம்பி வாங்கின்னு இருக்கான். பி ஷெட்யூலில் வந்து ஒரு சிஸ்டருக்கு வந்து 5,000 ரூபாய், இன்னொரு சிஸ்டருக்கு 5,000 ரூபாய், இன்னொரு சிஸ்டருக்கு 5,000 ரூபாய், இந்த மாதிரி 5,000 ரூபாய் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு இந்த பாகப்பிரிவினை பத்திரத்தை ரிஜிஸ்டர் பண்ணுவான். ஸோ லீகலி பாகப்பிரிவினைனா என்னன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டியா பிரித்து கொடுக்கணும் எல்லாரையும். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ப்ராப்பர்ட்டியா பிரித்து கொடுக்கணும். இல்லைன்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவேஷன் என்ன இருக்கோ அதோட அமௌண்ட்டாவது கொடுக்கணும். இந்த மாதிரி ஒன்றுமே கொடுக்காம எல்லா ப்ராப்பர்ட்டியும் அவன் பேரில் அவன் மாற்றிக்கிட்டு இப்போ எல்லா சிஸ்டருக்கு என்ன சொல்லின்னு இருக்கான்னா, ஒரு ரூபாவும் கொடுக்க முடியாது, என்ன பண்ண முடியும் பண்ணிக்கோங்க, ஏன்னா நான் ரிஜிஸ்டர் பண்ணின்னு இருக்கேன், டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் ஆகிட்டு இருக்கு, நிறைய வருஷம் ஆயிடுச்சு, இப்போ நான் கொடுக்க முடியாது சொல்லின்னு இருக்கான். ஏன்னா அது அவ சம்பாதிச்சது இல்லை. அந்த தாத்தா பின்னாடி பெரியவங்க யாரும் இருந்தாங்களோ அவங்க சம்பாதிச்சு வந்த ஆஸ்தியை அவன் ஒருத்தனை எப்படி என்ஜாய் பண்ண முடியும்? அது பாகப்பிரிவினையில். ஸோ இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ சிஸ்டர்ஸ்களுக்கு ஒரு ரூபாய் கொடுக்க முடியாது, உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை ரைட்ஸே இல்லைன்னு ஒரு சொல்லின்னு இருக்கான். இந்த வீடியோ நான் எதுக்கு பண்ணின்னு இருக்கேன்னா, இந்த பாகப்பிரிவினை ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. பாகப்பிரிவினையில் ப்ராப்பர்ட்டியை வந்து டிஸ்பியூட் பண்ணி கொடுக்கணும். ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கான்னா 5,000 ரூபாய் கேஷ் கொடுத்துருக்கேன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவேஷன் வந்து 10 லட்சம் ரூபாய். 10 லட்சம் ரூபாய் ப்ராப்பர்ட்டியை 5,000 ரூபாய் கொடுத்துருக்கேன்னு சொல்லி சிஸ்டருக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லீகலி இது ஸ்டாண்ட் ஆகுமா? இன்னொன்று என்ன இன்சிடென்ட் ஆயிருக்குன்னா, 2001 or 2002 தம்பி என்ன பண்ணுவான்னா, ஒரு பீஸ் பார்ட்டை வித்துடுறான், சேல் பண்ணிடுறான். அப்போ வாங்குறவங்க ஒன்றுமே கேட்கலையே. ஏன் கேட்கல? ஏன்னா பாகப்பிரிவினை பண்ணியிருக்கோம், அதனால தான் உங்களுக்கு ரைட்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்கான். ஆனால் பாகப்பிரிவினையில் அமௌண்ட் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்கான் 5,000 ரூபாய், ஆனால் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கவே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் பண்ணிட்டு இன்னி வரைக்கும் ஒரு ரூபாவும் கொடுக்காம நான் அது பண்ணியிருக்கேன் இது பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஒரு கான்வர்சேஷனே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. லீகலி பாகப்பிரிவினை பண்ணுன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை பீஸ் பண்ணிட்டு தான் கொடுக்கணும், அது வேல்யூவேஷனாவது கொடுக்கணும். இந்த மாதிரி வேல்யூவேஷனும் கொடுக்காம அந்த ப்ராப்பர்ட்டியை கொடுக்காம எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் என்ன சொல்லின்னு இருக்கான்னா, டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் ஆகிட்டு இருக்கு, உங்களுக்கு ஒரு ரைட்ஸ் இல்லைன்னு சொல்லி இருக்கா. இந்த வீடியோ யாராவது அட்வொகேட்டு தமிழ்நாட்டில்
சென்னையில் ಅಥವಾ காஞ்சிபுரத்தில் லிமிட்டில் யாராவது அட்வொகேட் இந்த வீடியோ பார்த்துருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் உதவி தேவை. அதனால தான் இந்த வீடியோ பண்ணின்னு இருக்கேன். லீகலி பைஃபர்கேஷனில் சிஸ்டர்ஸு ஒரு தம்பிக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருந்தா அந்த தம்பிக்கே அந்த ப்ராப்பர்ட்டியா அல்லது அந்த அக்கங்களுக்கும் அந்த ப்ராப்பர்ட்டியில் ரைட்ஸ் இருக்கா இல்லையா? அது இல்லாமல் என்னன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி வித்துட்டு இருக்கான். அந்த ப்ராப்பர்ட்டியில் ஒரு பீஸ் வித்துட்டு இருக்கான். யார் வாங்கியிருக்கானோ அவனுக்கு இந்த சிஸ்டர்ஸு கேஸ் போட முடியுமா? போட்டால் காம்போசிஷன் கிடைக்குமா? அது இல்லாமல் ரிமைனிங் பார்ட் என்ன இப்போ போர்ஷன் இருக்கோ அதில் சிஸ்டர்ஸ்க்கு ரைட்ஸ் கிடைக்குமா என்பது தான் என்னோட டவுட்டு. யாராவது அட்வொகேட் பார்த்துருந்தா இந்த வீடியோ எனக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தேவை இருக்குது, ஷேர் பண்ணுங்க. அப்படியே அவேர்னஸும் வரட்டும். இந்த மாதிரி ஒரு பூர்வீக சொத்தை ஒரே ஒரு ஆள் அனுபவிச்சா நல்லதா? சிஸ்டர்ஸ் ஆகட்டும், பிரதர்ஸ் ஆகட்டும், யாரே ஆகட்டும், அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. அவங்க கொடுக்க வேண்டிய ஷேரை கொடுத்து தானே ஆகணும். ஏன் இந்த மாதிரி ஏமாத்துறாங்க? ஏமாத்துனா அந்த ஃபேமிலியாவது நல்லா இருக்குமா? நீங்களே சொல்லுங்க. இந்த மாதிரி அவேர்னஸ் வீடியோஸ்களை ஷேர் பண்ணின்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணின்னு இருக்கேன். எப்படி இருக்கேன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் ஆயிருந்தா தயவு செய்து கேட்டு அப்ரோச் பண்ணுங்க. ஒரு நல்ல அட்வொகேட்டை பார்த்து அப்ரோச் பண்ணுங்க சொல்லி இந்த வீடியோவா முடிச்சுன்னு இருக்கேன்.